வணக்கம். இது ஜிகேஸ் ஜிகே. இந்த வீடியோவில் மௌரியருக்கு பிந்தைய காலகட்டம் தொடர்பான வினா விடைகளை பார்க்கலாம். இவை மத்திய, மாநில அரசு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு. இந்த வினாக்கள் அனைத்தும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை. 1. ருத்ரதாமனின் பல்வேறு சாதனைகள் பற்றி எந்த கல்வெட்டு கூறுகிறது? ஏ. ஜூனாகர், பி. பிடாரி, சி. நாசிக், டி. சாஞ்சி. விடை ஏ. ஜூனாகர். 2. காவியா பாணியின் ஆரம்ப மாதிரிகள் யாருடைய கல்வெட்டில் காணப்படுகிறது? ஏ. கத்தியவார் ருத்ரதாமன், பி. அசோகர், சி. முதலாம் ராஜேந்திரன், டி. மேலே எதுவும் இல்லை. இதற்கான விடை ஏ. கத்தியவார் ருத்ரதாமன். 3. பின்வரும் எந்த இந்தோ கிரேக்க ஆட்சியாளர் ஈய நாணயங்களை வெளியிட்டார்? ஏ. இரண்டாம் ஸ்ட்ராட்டடோ, பி. முதலாம் ஸ்ட்ராட்டடோ, சி. டிமேட்டிரியஸ், டி. மெனாண்டர். விடை ஏ. இரண்டாம் ஸ்ட்ராட்டடோ. 4. கீழ்கண்டவர்களில் யார் மற்ற மூவரின் சமகாலத்தவர் அல்லர்? ஏ. பிம்பிசாரர், பி. கௌதம புத்தர், சி. மிலிந்தா, டி. பிரசஞ்சித். இதற்கான விடை சி. மிலிந்தா. அடுத்த வினா. 5. தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்காமல் சுதர்சன் ஏரியை புனரமைத்தவர் யார்? ஏ. சந்திரகுப்த மௌரியர், பி. பிந்துசாரர், சி. அசோகர், டி. முதலாம் ருத்ரதாமன். விடை டி. முதலாம் ருத்ரதாமன். 6. வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? ஏ. இந்தோ கிரேக்கர்கள், பி. குஷானர்கள், சி. சாகர்கள், டி. பிரதிகாரர்கள். இதற்கான விடை பி. குஷானர்கள். 7. பழங்கால இந்தியாவில் தங்க நாணயங்களை தொடர்ந்து வெளியிட்டவர்கள் யார்? ஏ. சாதவாகனர்கள், பி. சாகர்கள், சி. குஷானர்கள், டி. பார்த்தமாரர்கள். இதற்கான விடை சி. குஷானர்கள். 8. பின்வரும் யாருடைய நாணயங்களில் புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஏ. வீமா காட்பிசஸ், பி. கனிஷ்கர், சி. நக்பத், டி. புத்தகுப்தர். இதற்கான விடை பி. கனிஷ்கர். அடுத்த வினா. கீழ்கண்ட அரசர்களில் யார் முதல் முறையாக தங்க நாணயங்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர்? ஏ. குஜிலா காட்பிசஸ், பி. வீமா காட்பிசஸ், சி. கனிஷ்கர், டி. ஹிவிஷ்கா. விடை பி. வீமா காட்பிசஸ். 10. இந்தியாவில் வழக்கமான பயன்பாட்டிற்காக தங்க நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ஏ. வீமா காட்பிசஸ், பி. குஜிலா காட்பிசஸ், சி. கனிஷ்கர், டி. ஹெர்ம்வேஸ். விடை ஏ. வீமா காட்பிசஸ். 11. யௌதேய நாணயங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள கடவுள் யார்? ஏ. வாசுதேவர், பி. சிவன், சி. இந்திரன், டி. கார்த்திகேயர். விடை டி. கார்த்திகேயர். 12. கனிஷ்கரின் சாரநாத் பௌத்த சிலை கல்வெட்டின் காலம் என்ன? ஏ. கிபி 78, பி. கிபி 81, சி. கிபி 98, டி. கிபி 121. விடை பி. கிபி 81. 13. குஷான மன்னன் கனிஷ்கரின் முடிசூட்டு விழா எந்த ஆண்டு நடைபெற்றது? ஏ. கிமு 178, பி. கிபி 101, சி. கிமு 58, டி. கிபி 78. விடை டி. கிபி 78. 14. சகசகாப்தம் எப்போது தொடங்கியது? ஏ. கிபி 58, பி. கிபி 78, சி. கிபி 320, டி. கிபி 606. விடை பி. கிபி 78. 15. சகசகாப்தத்திற்கும் விக்ரம சகாப்தத்திற்கும் உள்ள வருட வித்தியாசம் எவ்வளவு? ஏ. 57 ஆண்டுகள், பி. 78 ஆண்டுகள்,
சி 135 ஆண்டுகள், டி 320 ஆண்டுகள். விடை 135 ஆண்டுகள். 16. சகசகாப்தத்தின் அடிப்படையிலான தேசிய நாட்காட்டியின் சித்திரை 1 கிரிகோரியன் நாட்காட்டியின் பின்வரும் தேதிகளில் எந்த ஒரு சாதாரண ஆண்டின் 365 நாட்களுடன் ஒத்துப்போகிறது? ஏ 22 மார்ச் அல்லது 21 மார்ச், பி 15 மார்ச் அல்லது 16 மே, சி 31 மார்ச் அல்லது 30 மார்ச், டி 21 ஏப்ரல் அல்லது ஏப்ரல் 20. விடை 22 மார்ச் அல்லது 21 மார்ச். 17. விக்ரம சகாப்தம் எப்போது தொடங்கியது? ஏ கிபி 78, பி கிமு 57, சி கிமு 72, டி கிமு 56. விடை கிமு 57. 18. பின் வருவனவற்றுள் எது டிசம்பர் 2009 சகசகாப்தத்தின் ஆண்டாக இருக்கும்? ஏ 1931, பி 1952, சி 2066, டி 2087. விடை ஏ 1930. 19. அஸ்வகோசர் யாருடைய சமகாலத்தவர்? ஏ அசோகர், பி 2ஆம் சந்திரகுப்தர், சி கனிஷ்கர், டி ஹர்ஷவர்தன். விடை சி கனிஷ்கர். 20. பின் வருபவர்களில் யார் கனிஷ்கரின் அரசவையுடன் தொடர்பு அல்லாதவர்? ஏ அஸ்வகோசர், பி சரகர், சி நாகார்ஜுனர், டி பதஞ்சலி. விடை டி பதஞ்சலி. 21. கீழ்கண்டவர்களில் யார் கனிஷ்கரின் அரசவையை அலங்கரிக்கவில்லை? ஏ அஸ்வகோசர், பி பார்ஷ்வர், சி வசுமித்திரர், டி விசாகதத்தர். விடை டி விசாகதத்தர். 22. கனிஷ்கரின் பிரபாத கல்வெட்டில் குறிப்பிடப்படாத நகரங்கள் எது? ஏ சரஸ்வதி, பி கௌசாம்பி, சி பாடலிபுத்திரம், டி சம்பா. விடை ஏ சரஸ்வதி. 23. பின்வரும் ஆயுர்வேதாச்சாரியர்களில் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் யார்? ஏ சுஷ்ருதா, பி ஜீவகர், சி சரகர், டி பி மற்றும் சி இரண்டும். விடை சி சரகர். 24. சுங்க வம்சத்திற்கு பிறகு இந்தியாவை ஆண்ட வம்சம் எது? ஏ சாதவாகனர், பி குஷானர், சி கன்வா, டி குப்தா. விடை சி கன்வா. 25. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் வர்ண அமைப்பின் பாதுகாவலராக குறிப்பிடப்படுகிறார்? ஏ புஷ்யமித்ர சுங்கர், பி காரவேலர், சி கௌதமிபுத்திர சதர்கனி, டி வாசுதேயர். விடை ஏ கௌதமிபுத்திர சதர்கனி. 26. தென்னிந்தியாவில் மௌரியருக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த வம்சம் எது? ஏ சாதவாகனர், பி பல்லவர், சி சோழர், டி சாளுக்கியர். விடை ஏ சாதவாகனர். 27. சிமுகா பின்வரும் எந்த வம்சத்தை நிறுவினார்? ஏ சேரர், பி சோழர், சி பாண்டியர், டி சாதவாகனர். விடை டி சாதவாகனர். 28. கனிஷ்கரை தோற்கடித்த சீன தளபதி யார்? ஏ பான் சாவ், பி பான் யோங், சி ஷு வாங்டி, டி ஹோ டி. விடை ஏ பான் சாவ். 29. பின்வரும் எந்த வம்ச பேரரசு இந்தியாவிற்கு வெளியில் கூட விரிவடைந்தது? ஏ குப்த வம்சம், பி மௌரிய வம்சம், சி குஷான வம்சம், டி மேலே எதுவும் இல்லை. விடை சி குஷான வம்சம். 30. குழந்தை திருமண முறை யாருடைய காலத்தில் தொடங்கியது? ஏ மௌரியர் காலம், பி குஷானர் காலம், சி குப்தர் காலம், டி ஹர்ஷவர்தன் காலம். விடை பி குஷானர் காலம்.
31. பின்வரும் ஜோடிகளில் எது சரியாக பொருந்துகிறது? ஏ. ஹரப்பன் நாகரிகம், வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் பாத்திரங்கள். பி. குஷானர்கள், காந்தாரா கலைப்பள்ளி. சி. முகலாயர்கள், அஜந்தா ஓவியங்கள். டி. மராத்தியர்கள், பஹாரி ஓவியப் பள்ளி. விடை பி. குஷானர்கள், காந்தாரா கலைப்பள்ளி. 32. யாருடைய ஆட்சி காலத்தில் காந்தாரா பாணியின் கலை புகழ் பெற்றிருந்தது? ஏ. குஷானர்கள். பி. குப்தர்கள். சி. அக்பர். டி. மௌரியர்கள். விடை ஏ. குஷானர்கள். 33. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பட்டியல் 1 வம்சங்கள், பட்டியல் 2 நாணய உலோகங்கள். ஏ. குஷானர்கள், தங்கம் மற்றும் செம்பு. பி. குப்தர்கள், தங்கம் மற்றும் வெள்ளி. சி. சாதவாகனர்கள், தங்கம். டி. காலச்சூரிகள், தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு. விடை சி. சாதவாகனர்கள், தங்கம். 34. ஆப்கானிஸ்தானின் பாமியான் எதற்கு புகழ்பெற்றது? ஏ. இந்து கோவில். பி. யானை பற்களின் வேலைப்பாடு. சி. தங்க நாணயம். டி. புத்தர் சிலை. விடை புத்தர் சிலை. 35. இந்திய மற்றும் கிரேக்க அம்சங்களை இணைக்கும் கலைபாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. சிகர். பி. ஓயரா. சி. காந்தாரம். டி. நாகரா. விடை சி. காந்தாரம். 36. காந்தாரா கலை எவற்றின் தொகுப்பு ஆகும்? ஏ. இந்திய மற்றும் பாரசீக கலை. பி. இந்திய மற்றும் சீன கலை. சி. இந்திய மற்றும் துருக்கி ஆப்கானிய கலை. டி. இந்திய மற்றும் கிரேக்க கலை. விடை டி. இந்திய மற்றும் கிரேக்க கலை. 37. பின்வரும் எந்த சிற்பம் பச்சை நிற ஸ்கிஸ்டை ஊடகமாக பயன்படுத்தியது? ஏ. மௌரிய சிற்பங்கள். பி. மதுராஸ் சிற்பங்கள். சி. பர்கர் சிற்பங்கள். டி. காந்தாரா சிற்பங்கள். விடை டி. காந்தாரா சிற்பங்கள். 38. பண்டைய இந்தியாவில் படையெடுப்பாளர்களை பொறுத்து பின் வருவனவற்றில் எது சரியான காலவரிசை? ஏ. கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள். பி. கிரேக்கர்கள், குஷானர்கள், சாகர்கள். டி. சாகர்கள், கிரேக்கர்கள், குஷானர்கள். டி. சாகர்கள், குஷானர்கள், கிரேக்கர்கள். விடை ஏ. கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள். 39. இந்தியாவின் ஒரு பகுதியை கைப்பற்றிய முதல் பாரசீக ஆட்சியாளர் யார்? ஏ. சைரஸ். பி. கேம்பிசஸ். சி. முதலாம் டேரியஸ். டி. ஹர்ஷர். விடை சி. முதலாம் டேரியஸ். 40. பின் வருவனவற்றில் எது ஆரம்பகால வம்சம்? ஏ. சாளுக்கியர். பி. பல்லவர். சி. ராஷ்டிரகூடர். டி. சாதவாகனர். விடை டி. சாதவாகனர். 41. ஆந்திர சாதவாகன மன்னர்களின் நீண்ட பட்டியலை கொண்ட புராணம் எது? ஏ. வாயு புராணம். பி. விஷ்ணு புராணம். சி. மத்தியச புராணம். டி. மேலே எதுவும் இல்லை. விடை சி. மத்தியச புராணம். 42. சாதவாகனர்களின் தலைநகரம் எங்கு அமைந்திருந்தது? ஏ. அமராவதி. பி. நாண்டெட். சி. நல்துர்க். டி. துர்க். விடை ஏ. அமராவதி. 43. பின் வருவனவற்றில் சாதவாகனர்களின் தலைநகரம் எது? ஏ. பிரதிஸ்தான். பி. நாகார்ஜுனகோண்டா. சி. ஷகல் அல்லது சியால்கோட். டி. பாடலிபுத்திரம். விடை ஏ. பிரதிஸ்தான். 44. பின்வரும் எந்த ஆட்சியாளருக்கு ஏக பிராமணா என்ற பட்டம் பயன்படுத்தப்பட்டது? ஏ. புஷ்யமித்திர சுங்கர். பி. காரவேலர். சி. கௌதமபுத்திரி சதர்கனி. டி. சுசர்மன். விடை கௌதமபுத்திரி சதர்கனி. 45. அரசர் காரவேலருடன் தொடர்புடைய கல்வெட்டு எது? ஏ. கிர்னாரின் தூண் கல்வெட்டு. பி. ஜூனாகரின் தூண் கல்வெட்டு. சி. அதிகும்பா கல்வெட்டு. டி. சாரநாத் கல்வெட்டு. விடை சி. அதிகும்பா கல்வெட்டு. 46. பின்வரும் அரசர்களில் சமண சமயத்தை ஆதரித்தவர் யார்?
ஏ அசோகர், பி ஹர்ஷர், சி இரண்டாம் புலிகேசி, டி காரவேலர். விடை டி காரவேலர். 47. கலிங்க அரசர் காரவேலர் பின்வரும் எந்த வம்சத்துடன் தொடர்புடையவர்? ஏ சேடி, பி கடம்பா, சி கலிங்கம், டி அரியங்கம். விடை ஏ சேடி. 48. கலிங்க மன்னர் காரவேலருடன் தொடர்புடைய வம்சம். ஏ மகாமேகவர்ண வம்சம், பி சேடி வம்சம், சி சாதவாகன வம்சம், டி ராத்போஜக் வம்சம். விடை மகாமேகவாகன வம்சம். 49. கீழ்கண்ட அரசர்களில் யார் சமண மதத்தை பெரிதும் ஆதரித்தார்? ஏ தஷ்ரதா, பி பிரகுரத்ரன், சி காரவேலர், டி ஹுவிஷ்கா. விடை சி காரவேலர். 50. கிழக்கு ரோமானிய ஆட்சியாளர் ஜஸ்டினின் எந்த துறையில் பெரும்பாலும் ஆர்வம் கொண்டிருந்தார்? ஏ சட்டம், பி கட்டிடக்கலை, சி அறிவியல், டி இலக்கியம். விடை ஏ சட்டம். 51. கனிஷ்கரின் சமகாலத்தவர்களின் பின்வரும் பெயரை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஏ அஸ்வகோசர், டி வசுமித்திரர், 3 காளிதாசர், 4 கம்பன். விடை 1 மற்றும் 2. 52. கீழ்காணும் வாக்கியங்களை படியுங்கள். கூற்று ஏ குஷாணர்கள் பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் வழியாக வர்த்தகம் செய்தனர். காரணம் ஆர். அவர்களின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கடற்படை தளம் மிகவும் திறமை வாய்ந்தது. மேலே உள்ள சூழலில் சரியான பதில் எது? ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி, ஆனால் ஆர் தவறானது. டி ஏ தவறானது, ஆனால் ஆர் உண்மையானது. விடை சி ஏ சரி, ஆனால் ஆர் தவறானது.